டேய் ஜெவராஜ், வாங்கடா, உங்களை தாண்டா தேடிட்டு. என்னடா அவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க? இன்னைக்கு லீவு தானடா? அது சும்மா ஊரை சுற்றி பார்த்து இருந்தாண்டா மாப்பிள்ள. அப்படியா? அதுக்குதான் நானும் உங்களை தேடினேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன் இன்னைக்கு. ஆமாடா மாப்பிள்ள, அழகா இருக்கேன் நானு. செம்மையா இருக்க. சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? நீ படத்துக்கு போன 4 டிக்கெட் எடுத்துக்கோ. படத்துக்கா? படத்துக்கெல்லாம் கிடையாது. மணி 3:45 ஆகுது. 4 மணிக்கு காலேஜ் பஸ் வரும். காலேஜ் பஸ்ல நல்லா குழுவும் கண்ணு குளிச்சியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஆமாண்டா மாப்பிள்ள, மறந்தே போனோம் பாரு. மாப்பிள்ள மொத ஃபிகர், அப்புறம் ஃபிலிம். சரி வாங்க. மாப்பிள்ள கருப்பிடா மச்சான், அவ கருப்பா இருந்தாலும் சும்மா கலையா இருக்கால. உங்க தங்கச்சி அப்படிலாம் சொல்லாங்கடா. உன் தங்கச்சி மாப்பிள்ள. அது மாப்பிள்ள யாருக்கெல்லாம் தங்கச்சி ஆண்டு போட்டோம், அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். பண்ணல, அதனால விட்டுருங்க, இருக்கட்டும். திரும்பி கூட பார்க்கலாம் மாப்பிள்ள. நம்மள ரைட்டு, ரெஸ்பான்ஸே கொடுக்கல, இருக்கட்டும். வாங்க அடுத்து ஃபிலிமுக்கு போவோம். சரி மாப்பிள்ள, எத்தனை டிக்கெட் எடுத்த? 4 மாப்பிள்ள. 4 டிக்கெட்டா? என்ன படம்? தலைப்படம் மாப்பிள்ள. சரி, நல்லா திரைக்கதை, கதை, வசனம் எல்லாம் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு மாப்பிள்ள. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. சந்தோஷம், வாங்க போவோம். யாரை பார்த்து எப்படி பயந்து ஓடுறான்? நம்ம மாப்பிள்ள இப்படி தெரிக்கிறான் அவன். வா வீட்டுக்கு போய் அவனை போய் பாட்டு வருவோம்டா. போய் பாட்டு வருவோம். எப்பா காலேஜுக்கு போனோம், காசு தாங்க. காலைல போய் ஜெபம் பண்ணியா? என்னப்பா ஜபாங்கிட்டு அவன் கோயில் வாசலை பார்த்தோன்னே இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கான். நாங்கள் ரன்னிங்கில் பண்ணுவோம்ப்பா, தெரியுமா? டெக்னாலஜி. உனக்கு ஜெபராஜ் தான் பெருசு. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ண பார்த்ததே இல்லை. வருஷம் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வரோங்களா, அது போகலாம். காசை கொடு, காலேஜுக்கு லேட்டாக. சரிங்களா? சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்பா. இன்னைக்கு எவனா சிக்கிறானா பார்ப்போம். மாப்பிள்ள அந்த இருக்கா மாப்பிள்ள ஜபராஜ். வாங்கடா, உங்களை தாண்டா இன்னைக்கு இதுக்குடா மாப்பிள்ள தெரிக்க ஒண்ணா. வாங்கடா. ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, ஆண்டவரை பிடிக்காத செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாரு, அதனால தான் ஒரு பயம். போயிட்டேன் நான். ஆண்டவர்னு உங்கனுக்கு தான் தெரியவாரா? எங்க கணக்கெல்லாம் தெரிய மாட்டாரா? அந்த பிரச்சனை விடு மாப்பிள்ள. இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லு. வா மாப்பிள்ள, சரக்கு அடிப்போம். சரக்கா? ஃபாரின் சரக்கு மாப்பிள்ள. நானும் அதுதான் நினைச்சேன். அவ்வளவு சரக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குடா? நேற்று எங்க மாமா ஃபாரின்ல இருந்து வந்தாரு. அவர் கொண்டு வந்த சரக்குல உன்னை களவாட்டேன். உங்களுக்கு இருக்காரு நல்ல மாமா. எங்க அப்பா தான் இருக்காரு, பயிர் பிடிச்சா சுவாமி கழுத்தா இருக்கிறாரு. பேரண்ட்ஸ்னாலே அப்படிதான்டா. சரி வாங்க, வேலையை பார்ப்போம். சரி மாப்பிள்ள உட்காரும். மாப்பிள்ள ஃபாதரே வந்தாலும் ஃபாரின் சரக்கு அடிக்காம விடக்கூடாது. சரி. சைடு செட் வந்தியா? கிளாஸ் ஊத்து. மாப்பிள்ள சைடிஸ் என்ன இருக்கு? ஊருக்கு வந்தாருக்குடா. சிப்ஸ் மாப்பிள்ள. என்னப்பா வாடகைக்கு 1 வாரம் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டு 1 மாசமா ஆளே காணா? என்ன அண்ணே, இந்த கெட்டப் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே, அதானே போட்டுக்கிட்டே அலைஞ்சேண்ணே. என்னது வாடகை ட்ரெஸ்ஸா? பாத்தீங்களா, வாடகை ட்ரெஸ் போட்ட இயேசுக்கே பயந்து ஓடுறானா? நம்ம உள்ளத்தில் பிறந்து நம்முடைய இல்லத்தில் பிறந்து முப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி வாழணும்? இதைத்தான் எபிரேய நாக்கியோன் சொல்கிறாரு. பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும். இந்த இயேசுவை முன்னாடி வச்சு பாவத்தை தள்ளி பாலகனை போல வாழுவோம். இந்த இயேசுவை முன்னாடி வச்சு பாவத்தை தள்ளி பாலகனை போல வாழுவோம். கர்த்தர் நம்முடைய உயர்த்துவார்.